அதாவது உண்மையிலேயே ஒரு நல்ல காரியத்தை யாருக்காவது செய்ய போய் அவங்க அதை உங்ககிட்டயே தூக்கி எறிந்து உங்களை அவமானப்படுத்திய அனுபவம் உங்களுக்கு உண்டா? கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் இருந்திருக்கும். ஆமா, இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல கால்களில் படிந்திருக்கும் தூசியை உதறி விடுவது அப்படிங்கிற ஒரு பழங்கால வழக்கத்தை பற்றியும், ஏன் அந்த நிராகரிப்பு உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிக்கான திறவுகோலாக மாறக்கூடும் அப்படிங்கறத பற்றியும் தெளிவா பார்க்க போகிறோம். Praise the Lord. Praise the Lord. பாஸ்கா காலத்தின் 4ஆம் வார சனிக்கிழமையின் இனிய வாழ்த்துக்களோட உங்களை வரவேற்கிறோம். இப்போ வந்து நற்செய்தியின் ஆழங்களுக்குள் பயணிக்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக ஒரு ஆழமான ஜெபத்தோடு நாம் இன்னைக்கு தொடங்கலாம். கண்டிப்பா. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இன்றைய வாசகம் வழியாக நீர் எங்களோடு பேசுவதற்காகவும் இயேசுவின் முகத்தில் உம்முடைய அன்பின் முகத்தை நாங்கள் காண்பதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை காண்பதே தந்தையை காண்பது அப்படிங்கிற இன்றைய வாசகத்தோட மையக்கருத்தோட ஒன்றிணைந்து நாங்கள் உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இருளில் இருந்த எங்களை உம்முடைய வியத்தக செயல்களால் மீட்டு ஒளியின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொரு பார்வையாளரும், அதாவது இதை முழுமையாக பார்க்கவும் இதன் வழியாக உமது அன்பை முழுமையாக உணரவும் நாங்கள் மன்றாடுகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியின் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெறும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஆண்டவரின் மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் அருள் நிறைவாக கிடைக்க ஆழமாக ஜெபிக்கிறோம். உமது ஒளியை அவர்களான உள்ளங்களில் நிரப்புவீராக. ஆமா, அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு போராட்டத்திலும் உம்முடைய வழக்கரம் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டும். நம்பிக்கையாளர்கள் மற்றும் சமூகங்களுக்காகவும் அவர்கள் விசுவாசம் மற்றும் செயல்களால் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே. இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் திருப்பணியாளர்களுக்காகவும் அவர்கள் கிறிஸ்துவின் வாக்குறுதியை நம்பி மற்றவர்களை அவரிடம் வழிநடத்தவும் மன்றாடுகிறோம். அவர்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்படட்டும். அதே போல மறைப்பணியாளர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் துன்புறுத்தப்படுவோர்களுக்காகவும் அவர்கள் துணிவுடன் நற்செய்தியை அறிவித்து தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கவும் ஜெபிக்கிறோம். ஆமென். அனைத்து தேசங்கள் மற்றும் மக்களுக்காகவும் அவர்கள் கிறிஸ்துவில் மீட்பை கேட்டு ஏற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சொந்த பணிக்காகவும் எங்கள் பாடல்கள் மற்றும் போதனைகள் இயேசுவே தந்தையின் வெளிப்பாடு என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும், நற்செய்தியில் மகிழ்ச்சி அடையவும், தூய ஆவி நிறைந்த வாழ்வை வாழவும் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை வழி நடத்தும். மற்றும் எங்களிடம் ஜெபத்தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவிவிலியத்தின் மிக ஆழமான சில பகுதிகளை நாம் அலச போகிறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷமே இருக்குன்னு சொல்லலாம். கரெக்ட். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14, திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 13. அது மட்டும் இல்லாம இதோட இணைந்து திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் சிந்தனைகளும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் அன்றாடம் சந்திக்கும் நிராகரிப்புகள், நம்மை அறியாமல் நமக்குள் இருக்கும் தப்பெண்ணங்கள், இவை அனைத்தையும் தாண்டி எப்படி தூய ஆவியின் மகிழ்ச்சியோடு செயல்படுவது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். கண்டிப்பா. இத யோவான் நற்செய்தி 14ஆம் அத்தியாயத்துல நடக்கிற ஒரு நிகழ்விலேருந்தே நாம தொடங்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்தை உருவாக்குன மாபெரும் ஆண்டவர் கையெழுத்திட்ட ஒரு வெற்று காசோலியை உங்ககிட்ட கொடுத்து, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிரப்பிக்கொள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாவ், அத கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்குல்ல? ஆமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், அந்த 7 முதல் 14 வரையிலான வசனங்கள் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியை தான் நமக்கு தருது. உண்மைதான். ஆனா அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துலதான் விஷயமே அடங்கியிருக்கு. எக்ஸாக்ட்லி. வெறும் வசனங்களை வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான இறையியலை, அந்த எப்படி, ஏன் அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடைகளை நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த வாசகத்தோட ஆன்மாவோடு பொருந்தி போற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ சூப்பர், சொல்லுங்க கேப்போம். ஒரு மாபெரும் கடல்ல ஒரு சின்ன மீன் இருந்துச்சு. அந்த மீன் தன்னோட வாழ்நாள் முழுவதும் கடல் எங்கே இருக்கு, கடல் எங்கே இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்துச்சான்.
அது கடல்ல தானே இருக்கு. அதான் விஷயமே. மத்த பெரிய மீன்கள் கிட்ட எல்லாம் போய் அந்த மாபெரும் கடல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா கேட்டுச்சு. அதுக்கு அந்த பெரிய மீன்கள், அட பைத்தியக்கார மீனே, நீ இப்போ சுத்தி நீந்திக்கிட்டு இருக்கிற, சுவாசிக்கிற, வாழ்ற இடமே கடல் தான் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அந்த சின்ன மீனுக்கு அது கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்காதே. கொஞ்சம் கூட புரியல. இது வெறும் தண்ணி தானே, நான் தேடுறது அந்த பிரம்மாண்டமான மாயாஜாலமான கடலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னிடம் இருக்கிறத விட்டுட்டு எங்கேயோ தேடிக்கிட்டே போச்சான். வாவ், மனிதர்களாகிய நம்மளோட ஆன்மீக தேடலை இதை விட சிறப்பா சொல்ல முடியாது. இப்போ நாம யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்துல அந்த 7 முதல் 9 வரையிலான வசனங்களை பார்த்தோம்னா, பிலிப்போட மனநிலையும் கிட்டத்தட்ட இந்த சின்ன மீனோட மனநிலைய மாதிரி தான் இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க. இயேசு தன்னோட சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் அப்படின்னு ரொம்ப ஆழமா சொல்றாரு. ஆனா பிலிப் என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் அப்படின்னு கேக்குறாரு. இத வாசிக்கும் போது உண்மையில எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு. அதாவது 3 வருஷமா இயேசுவோடவே நடந்திருக்காரு பிலிப்போ. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நேரா பார்த்திருக்காரு. ஆமா, இயேசுவோட அன்பை முழுமையா உணர்ந்திருக்காரு. இவ்ளோ காலம் கூடவே இருந்தும் பிலிப்புவால எப்படி இயேசுவுக்குள் இருக்கிற தந்தையை காண முடியாம போனது? அது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா பிலிப்பின் இந்த தேடல் ஒரு சாதாரண மனித இயல்புதான். பாத்தீங்கன்னா பிலிப்பு ஒரு யூதர். ஓ, ஓகே. யூதர்களின் பாரம்பரியத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவது என்பது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாதான் இருக்கும்னு அவங்க நம்புனாங்க. மோசேயின் காலத்துல செடி தீப்பற்றி எரிஞ்சது, எலியாவின் காலத்துல வானத்திலிருந்து நெருப்பு இறங்கியது, சீனாய் மலையில இடி முழங்கியது. ஆமா, எல்லாமே பெரிய பெரிய நிகழ்வுகள். எக்ஸாக்ட்லி. இப்படி வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான காட்சி வரும் பிலிப்பு எதிர்பார்த்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம அப்படித்தானே தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு நடக்கும் சாதாரண நன்மைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னு நாம காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ இயேசுவை பார்ப்பது என்பது ஒரு வீடியோ காலர் பேசுவது போலவா? வீடியோ கால் போலவா? அது எப்படி? இப்போ நாம வீடியோ கால்ல பேசும்போது நாம ஒரு திரைய பாக்குறோம், ஆனா உண்மையில வேறொரு நபரோட பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இயேசு இங்க வெறும் ஒரு திரை மட்டும்தானா? அவருக்கு பின்னால் மறைந்திருக்கிற தந்தையை நாம பார்க்கணுமா? இதுதான் என்னோட சந்தேகம். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது. ஆனா ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம். இயேசு வெறும் ஒரு திரை கிடையாது. அவர் ஒரு கருவியோ அல்லது பிரதிபலிப்போ மட்டும் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, வீடியோ கால்ல திரை வேற, பேசுற நபர் வேற. ஆனா இங்க அவரும் தந்தையும் ஒன்றே. அதனாலதான் இயேசு பிலிப்புவை பார்த்து, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. புரியுது. இயேசுவின் பிரசன்னமே தந்தையின் பிரசன்னம் தான். மக்கள் எப்பவுமே வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்ட காட்சி வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம கூடவே அன்றாட எளிய நிகழ்வுகள்ல பிரசன்னமாகி இருக்கிறாரு. இத புரிஞ்சுக்கிற பக்குவம் தான் நமக்கு தேவை. நம்ம சாதாரண அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறதே. இத திருச்சபை மரபுல ஒன்றிணைந்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இத லாஜிக்கா யோசிக்கிற மூளைக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனா இது ஒரு நெருப்புல இருக்கிற ஒளியும் வெப்பமும் மாதிரி நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம். நெருப்பு, ஒளி, வெப்பம். ஓகே. நெருப்பு எரியும் போது ஒளிய தனியாவும் வெப்பத்தை தனியாவும் பிரிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இரண்டும் ஒன்றிணைந்துதான் அந்த நெருப்பை உருவாக்குது. அதே போலதான் இயேசுவின் வார்த்தைகளும் செயல்களும் அவரிடமிருந்து மட்டும் வரல. அவருக்குள்ளிருந்து செயலாற்றுபவர் தந்தையே. அவர் தன்னோட சொந்த அதிகாரத்துல பேசல, தந்தையின் சித்தத்தோட தன்னை முழுமையா இணைத்து கொண்டார். ஓ, இப்ப புரியுது. அவர்களுடைய சிந்தனை, விருப்பம், செயல் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஆனா இந்த ஆழமான ஆன்மீக இணைப்பு பல நேரங்கள்ல சாதாரண மக்களுக்கு புரியறது இல்லையே. அதனாலதான் இயேசு அடுத்ததா ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்றாரு. என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. வாவ், அதாவது அந்த தத்துவம் புரியலனா என்னோட செயல்களை பாருங்க அப்படின்னு சொல்றாரா? ஆமா, இது எவ்வளவு பெரிய இரக்கம் பாருங்க. ஆனா இந்த செயல்கள் அப்படிங்கறத நாம எப்படி எடுத்துக்கிறது? அந்த காலத்துல அவர் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார், நோய்களை குணமாக்கினார். இன்றைய காலகட்டத்துல ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் வரும்போதெல்லாம் நாம எந்த செயல்களை பாக்குறது? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நாம தண்ணீரை ரசமாக மாற்றுவதை பார்க்காமல் இருக்கலாம். ஆனா நம்மை சுற்றி நடக்கும் அன்பின் செயல்கள், தியாகங்கள், இதையெல்லாம் நம்ம உற்று நோக்கினா அங்கே ஆண்டவரின் பிரசன்னத்தை காண முடியும். அன்பின் செயல்கள்னு சொல்றீங்க? ஆமா,
ஒரு இருண்ட சூழ்நிலையில யாருமே இல்லாத ஒருவருக்கு எதிர்பார்ப்பில்லாத ஒரு உதவி கிடைக்கும்போது அங்கே தந்தை செயலாற்றுகிறார். மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகத்தை ஒருவர் முழுமையாக மன்னிக்கும் போது அங்கே ஆண்டவர் செயலாற்றுகிறார். ரொம்ப ஆழமான விளக்கம். ஆண்டவர் இருக்கிறாராங்கிற கேள்விக்கு நம்மை சுற்றி இருக்கிற அன்பான செயல்கள் தான் பதில். ஓகே, இப்போ 12வது வசனத்துக்கு வருவோம். சரி, இது ரொம்ப பிரபலமான வசனம், அதே சமயம் நிறைய குழப்பங்களை உருவாக்குற வசனமும் கூட. இயேசு சொல்றாரு, என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் நான் செய்யும் செயல்களை செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் அப்படின்னு. ஆமா, நான் இத வெளிப்படையாவே கேட்கிறேன். ஒரு சாதாரண மனிதரால இயேசுவை விட பெரிய காரியங்களை எப்படி செய்ய முடியும்? நம்மால் புயலை அடக்க முடியுமா? இறந்து போன லாசருவை உயிரோட எழுப்ப முடியுமா? நீங்க கேக்குற கேள்வி பலருடைய மனசுல இருக்கிற நியாயமான சந்தேகம்தான். பின்ன என்ன, நாம என்ன தண்ணீர் மேல நடக்கிறோம்? இதெல்லாம் செய்ய முடியாததால ஒரு சாதாரண மனிதர் எப்படி பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு ஒரு கேள்வி வருதில்ல? கண்டிப்பா. நாம அற்புதங்கள் செய்ய முடியாததால ஏதோ சமாதானம் சொல்றோம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இங்க பெரிய காரியங்கள் என்பது அற்புதங்களின் தன்மையை குறிக்கவில்லை. ஓ, அப்ப எதை குறிக்குது? மாறாக அதோட எல்லைய, அதாவது அதோட ஸ்கோப் அண்ட் ரீச், அத குறிக்கிறது. அதோட எல்லையா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, இயேசு மனிதராக அவதரித்த போது அவர் குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்குள் தன்னை சுருக்கிக் கொண்டார். அவர் பாலஸ்தீன பகுதியை தாண்டி போகவில்லை. ஆமா, உண்மைதான். ஆனா இன்று திருச்சபையும் நம்பிக்கையாளர்களும் தூய ஆவியின் துணையோடு உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு செல்கிறார்கள் இல்லையா? வா, ஆமா, உலகம் முழுக்க. இன்னைக்கு தனிமையில் விரக்தியில் தவிக்கும் ஒருவருக்கு நாம் காட்டும் சிறு அன்பும் ஆதரவும் கூட ஆண்டவரின் பார்வையில் மிகப்பெரிய காரியமே. இட்ஸ் அமேசிங். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன அன்பின் செயலும் ஆண்டவரோட பார்வையில எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு நினைக்கும் போது ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. நிச்சயமா. அடுத்து 13 மற்றும் 14ஆம் வசனங்கள்ல இயேசு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு. இப்போ என் பெயரால் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்றால் இயேசுவின் பெயர் என்ன ஒரு மேஜிக் பாஸ்வேர்ட் போலவா? மேஜிக் பாஸ்வேர்ட். ஆமா, இப்போ எனக்கு புதிய கார் வேணும், இயேசுவின் பெயரால் ஆமேன் அப்படின்னு கேட்டா கிடைச்சிடுமா? இது நவீன காலத்துல நிறைய பேரோட தவறான புரிதலா இருக்குல்ல. சரியா கேட்டீங்க. நிறைய பேர் இயேசுவின் பெயரால் அப்படிங்கறத தங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு தந்திர வார்த்தையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா பெயர் என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. அப்புறம் அது ஆண்டவரின் விருப்பத்தையும் குணாதிசயத்தையும் குறிக்கிறது. இத புரிஞ்சுக்கணும்னா ஒரு அதிகார பத்திரம், அதாவது பவர் ஆஃப் அட்டர்னி மூலமா நம்ம இத பார்க்கலாம். பவர் ஆஃப் அட்டர்னியா? ஓகே. இப்போ ஒருத்தர் உங்களுக்கு அதிகார பத்திரம் கொடுத்தா நீங்க அவர் சார்பா செயல்படலாம். ஆனா அந்த அதிகார பத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்க உங்க சொந்த சுயநலனுக்காக ஒரு கார் வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படி வாங்கினா அது மோசடி. அவர் எதற்காக அந்த அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற மட்டும்தான் நான் அந்த பெயரை பயன்படுத்த முடியும். மிகச் சரி. அதுபோலத்தான் இயேசுவின் பெயரால் கேட்பதும். இயேசுவின் பெயரால் கேட்பது என்பது இயேசு இந்த இடத்துல இருந்தால் என்ன கேட்பாரோ அதை நாமும் கேட்பது. வாவ், இது ரொம்ப ஆழமான விளக்கம். நமது சுயநலனுக்காக அல்லாமல் தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார் என்பதற்காக நமது ஜெபங்கள் அமைய வேண்டும். சூப்பர். இன்றைய சிந்தனை ரொம்பவே வித்தியாசமான தளத்துக்கு நம்மை கொண்டு போயிருக்கு. பிலிப்புவின் சந்தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு நாம் இயேசுவை எப்படி பார்ப்பது, நாம் எப்படி பெரிய காரியங்களை செய்வது, அவருடைய பெயரால் எப்படி கேட்பதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம அலசி இருக்கிறோம். ஆமாம், நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதையும் நாம செய்கிற அன்பின் செயல்களும் உலகத்தை மாற்றும் பெரிய காரியங்கள் என்பதையும் உணர ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கைக்கான நோக்கமே மாறிடும். நிச்சயமா. நாம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இயேசுவை பார்ப்பது தந்தையை பார்ப்பது அப்படின்னு. இப்போ உங்கள் ஒவ்வொருவரிடமும் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்று இயேசுவின் பெயரால் வாழும் உங்களையும் என்னையும் மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் நமக்குள் ஆண்டவரை காண்கிறார்களா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. நம்முடைய செயல்கள் ஆண்டவரை காட்டுகின்றதா? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஆண்டவரை காட்டும் கண்ணாடியாக மாறணும். ஆமாம். சரி, நாம இயேசுவின் நோக்கங்களோடு இணைந்து இந்த மாபெரும் செயல்களை செய்ய புறப்படும் போது எல்லாம் ரொம்ப சுமூகமாக நடந்து விடுகிறதா என்றால் இல்லை.
அங்கதான் மிகப்பெரிய போராட்டங்கள் ஆரம்பிக்கின்றன. ஆமா, நிறைய சவால்கள் வரும். இது விளக்குவதற்கு ஒரு சின்ன ஸ்டோரியை உங்களோட பகிர விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருக்காரு. அவர் மிகவும் சுவையான தூய்மையான நீரை மக்களுக்கு இலவசமாக வழங்க முன் வருகிறார். ஆனால் அந்த ஊர் மக்களோ, எங்களுக்கு உன் தூய்மையான நீர் வேண்டாம், தலைமுறையாக நாங்கள் குடித்து வரும் எங்கள் பழைய மாசடைந்த கிணற்று நீரே எங்களுக்கு சிறந்தது என்று கூறி அவரை அவமானப்படுத்தி ஊரை விட்டு துரத்துகிறார்கள். அந்த மனிதர் என்ன செய்திருக்க வேண்டும்? சோர்வடைந்து விரக்தி அடைந்து மூளையில உட்கார்ந்திருக்கணும். ஆனா அவரோ சோர்வடையவில்லை. மாறாக வறட்சியால் வாடும் அடுத்த ஊருக்கு செல்கிறார். அங்குள்ள மக்கள் அந்த தூய்மையான நீரை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டும் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்கிறார்கள். இந்த ஸ்டோரி வெறுமனே ஒரு உருவகம் மட்டுமல்ல, இது மனித உளவியலின் ஒரு மிக முக்கியமான தன்மையை அப்பட்டமாக காட்டுகிறது. உளவியலா? எப்படி சொல்றீங்க? உளவியலாளர்கள் இதை ஸ்டேட்டஸ் கோ பயஸ், அதாவது தற்போதைய நிலையிலேயே நீடிக்கும் விருப்பு அப்படின்னு சொல்வார்கள். மனிதர்கள் சில நேரங்களில் ஆரோக்கியமான புதிய நன்மையான காரியங்களை விட தங்களுக்கு பரிச்சயமான ஒரு நச்சுத்தன்மையான சூழலையே அதிகம் விரும்புவார்கள். திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரத்துல ஆந்தியோக்கியாவில் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நேர்ந்தது இதுதான். ஆமா, அவங்க இயேசுவின் அன்பை, நற்செய்தியை, அதாவது அந்த தூய்மையான நீரை அங்கே கொண்டு செல்கிறார்கள். அந்தியோக்கிய நிகழ்வை நாம கவனமாக படிக்க வேண்டும். முதல் வாரம் பவுல் பேசியதை கேட்டு மக்கள் ரொம்பவே ஈர்க்கப்படுகிறார்கள். அடுத்த ஓய்வு நாளில் ஏறக்கூடிய நகரத்தார் அனைவரும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்க கூடி வருகிறார்கள். கரெக்ட். அந்த இடத்துலதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஒரு ஊரே திரண்டு வருதுன்னா பாத்துக்கோங்க. அந்தியோக்கியா சாதாரண ஊர் கிடையாது. அது ஒரு ரோமானிய காலனி, பலதரப்பட்ட மக்கள் வாழும் நகரம். அவங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வராங்கன்னா பவுல் விதைத்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவங்க உள்ளத்துல ஒரு தாகத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அந்த தாகம் ரொம்ப உண்மையானது. ஆனா இங்கதான் பிரச்சனையோட ஆணிவேர் ஆரம்பிக்குது. இந்த மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் அப்படின்னு வாசகம் சொல்லுது. ஏன் அந்த பொறாமை வரணும்? ஏற்கனவே ஆண்டவரை பற்றி அறிந்திருந்தவங்க மற்றவங்களும் அந்த உண்மையை அறிந்து கொள்ள வரும்போது ஏன் பொறாமப்படணும்? அது சாதாரண பொறாமை இல்ல. பல தலைமுறைகளா அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நாங்க மட்டும்தான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, திருச்சட்டம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப ஒட்டுமொத்த நகர மக்களும் உள்ள வரும்போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அதாவது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு. நேயர்களே, உங்களுக்கும் இது எளிதா புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஒப்பீடு சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிளப் இருக்குன்னு வைங்க. சரி. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கிளப்ல உறுப்பினரா இருக்க பல கட்டுப்பாடுகள் இருக்கும். உள்ள இருக்கிறவங்க தங்களை ரொம்ப விசேஷமானவங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த கிளப்போட கதவுகள் எல்லாருக்கும் திறக்கப்படுதுன்னு வைங்க. ஓ, யார் வேணாலும் உள்ள வரலாம்னு சொல்றப்போ? ஆமா, யாரு வேணாலும் உள்ள வரலான்னு சொல்லும் போது அந்த பழைய உறுப்பினர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பற்ற உணர்வு வரும் இல்லையா? நம்மளோட தனித்துவம் போயிடுச்சேன்னு ஒரு கோபம் வரும். கண்டிப்பா வரும். அதே மனநிலை தான் இந்த யூதர்களுக்கும் வருது. இது எங்களுடைய ஆண்டவர், இவர்கள் எப்படி உள்ளே வரலாங்கிற ஒரு ஆதிக்க மனப்பான்மை. ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கிளப் கதவுகள் உடையும் போது வர கோபம் தான் இது. ஆனா பாருங்க, பவுலும் பர்னபாவும் இதை பார்த்து கொஞ்சம் கூட பின்வாங்கல. ஆமா, அவங்க ரொம்ப துணிச்சலா செயல்பட்டாங்க. நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாங்க. உங்களுக்கே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள்ங்கிறது ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆமா, ஆண்டவர் அவங்களுக்கு கதவை அடைக்கல. அவங்க அகந்தையினால அவங்களாவே அந்த பொக்கிஷத்தை நிராகரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நாம இப்படிதான் பல வாய்ப்புகளை நிராகரிக்கிறோம். உண்மைதான். பல நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கும் போது நம்மளோட பெருமைனால அதை நிராகரிச்சிடுறோம். ஆனா இந்த நிராகரிப்பு நற்செய்தியை முடக்கிடல. அதுதான் நற்செய்தியோட வல்லமை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம் அப்படின்னு. யூதர்கள் அடைத்த கதவு நற்செய்தி உலகெங்கும் பரவ ஒரு பெரிய திருப்பு முனையா மாறிடுச்சு. இந்த முடிவு ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாது. பவுல் திருவிவிலியத்தின் தொன்மையான ஒரு இறைவாக்கியம் மேற்கோள் காட்டுறாரு. வேற்றினத்தாருக்கு ஒளியாக நான் உன்னை ஏற்படுத்துவேன்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த பிற இனத்தாரின் வரவேற்பு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆமான், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர்னு வாசிக்கிறோம். பல தலைமுறைகளா நாங்க ஒதுக்கப்பட்டவங்கன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கூட்டத்துக்கு நீங்களும் ஆண்டவரின் பிள்ளைகள் தான் சொல்லும் போது அந்த நற்செய்தியை இரு கரங்களாலையும் பற்றிக்கிட்டாங்க. கண்டிப்பா அந்த இருள்ல இருந்த மக்களுக்கு பவுல் ஒரு ஒளியா மாறினாரு.
இங்க நான் நேயர்கள் சார்பா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். கேளுங்க. பவுல் ஒளியா மாறினாருங்கிறது நமக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு ஒரு நவீன கால மனிதர் தான் ஆபீஸ்லயோ இல்ல குடும்பத்திலோ ஒளியாக இருப்பதுனா என்ன? ரொம்ப நடைமுறையான கேள்வி இது. நேயர்கள் வேலை செய்யற இடங்கள்ல எங்கு பார்த்தாலும் போட்டியும் பொறாமையும் நெகட்டிவிட்டி நிறைந்த இருளான சூழ்நிலைகள் இருக்கலாம். அங்க நாம எப்படி ஒளியா செயல்படுறது? நாம எல்லார்கிட்டயும் போய் வார்த்தையால போதிச்சுட்டு இருக்க முடியுமா? அது சாத்தியமும் இல்ல, அதுக்கான அர்த்தமும் அது கிடையாது. இப்ப ஒளியோட தன்மையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இருட்டறையில ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சா அது சத்தம் போட்டு நான் ஒளியா இருக்கேன்னு சொல்லாது. அமைதியா எரியும். ஆமா, அது அமைதியா இருந்து இருள விளக்கும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு நெகட்டிவான சூழல்ல ஒளியா இருக்கீங்கன்னா மத்தவங்களோட வாக்குவாதம் செய்யறதோ உங்களை ஆன்மீகத்துல உயர்ந்தவங்களை காட்டிக்கிறதோ அர்த்தம் கிடையாது. அப்ப நம்ம அன்றாட செயல்கள் தான் அந்த ஒளிங்கிறீங்க. சரியா சொன்னீங்க. ஆபீஸ்ல எல்லாரும் குறுக்கு வழியை தேடும் போது நீங்க நேர்மையா இருக்கிறது. ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது பதிலுக்கு திட்டாம கண்ணியத்தோட கடந்து போறது, இதுதான் அந்த ஒளி. அதுதான் இந்த செயல்களை பார்த்து மக்கள் உங்களுக்குள் இருக்கும் ஆண்டவரை போற்றுவாங்க. அதோட விளைவுதான் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது அப்படின்னு பாக்குறோம். எவ்வளவோ அமைதியான வாழ்வு இவ்வளவு பெரிய வார்த்தையை பரப்புது பாருங்க. ஆனா ஒளி பிரகாசமா எரியும் போது இருளின் சக்திகள் சும்மா இருக்காது, ஒரு பெரிய எதிர்ப்பு உருவாகுது. 50ஆம் வசனத்துல அதை பாக்குறோம். யூதர்கள் மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி துரத்தி விடுறாங்க. இங்க ஒரு பெரிய சதி நடக்குது. அவங்க நேரடியா மோதல மேல் மட்டத்துல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அதிகாரம் அந்தஸ்து எப்படி சத்தியத்துக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுதுங்கிறதுக்கு இது ஒரு துல்லியமான உதாரணம். ஆமா, எப்பவுமே உண்மையை நசுக்கிறதுக்கு அதிகார பலத்தை பயன்படுத்துறது வரலாற்றின் தொடர் கதை தான். இது இன்னைக்கும் நம்ம கண் முன்னாடி நடக்கிற ஒரு நிகழ்வு தானே. நேர்மையா இருக்கிறவங்கள பழிவாங்க, அவங்கள வேலையை விட்டு துரத்துறது இன்னைக்கும் நடக்குது. கண்டிப்பா நடக்குது. ஆனா இதுல பவுலும் பர்னபாவும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க தங்கள் கால்கள்ல படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள்னு வாசிக்கிறோம். இத பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு நாம பேசுற மென்டல் ஹெல்த் மற்றும் லெட்டிங் கோ, அதாவது கடந்த காலத்தை விட்டு விடுதல் தத்துவத்தோட செயல் வடிவமா தோணுது. இது ஒரு அருமையான ஒப்பீடு. இதுக்கு பின்னாடி ஒரு கலாச்சார பின்னணியும் இருக்கு. முதல் நூற்றாண்டுல யூதர்கள் பிற இனத்தார் ஊருக்கு போய் வந்தா தீட்டுப்பட்டுட கூடாதுன்னு தூசிய உதறுவாங்க. ஓ அப்படியா? ஆமா. ஆனா இங்க பவுல் யூதர்கள் ஊர்லயே அதை செய்யறாரு. ஏன்னா கடவுளின் நற்செய்தியை நிராகரித்த இந்த இடமே ரொம்ப தீட்டுப்பட்டதுன்னு அவங்களுக்கு உணர்த்துறாரு. இது ஒரு இறைவாக்கினரின் செயல். அந்த வரலாற்று பின்னணி இந்த செயலோட வீரியத்தை இன்னும் அதிகமாக்குது. நேயர்களே, உங்களுக்கு எதிரா நடக்கிற அவமானங்களையோ நிராகரிப்புகளையோ நீங்க மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருந்தா அது உங்களைத்தான் அழிக்கும். உண்மைதான். அந்த கசப்புணர்வை அப்படியே தூசியா உதறிடணும். பவுலும் பர்னபாவும் அந்த வெறுப்பு சுமந்துட்டு போல, அந்த தூசிய உதறிட்டு அடுத்த அடிய ரொம்ப சுதந்திரமா எடுத்து வைக்கிறாங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா அந்த தூசிய சுமக்காதீங்க, லெட்டிங்கோ பண்ணிட்டு தைரியமா அடுத்த பாதையை நோக்கி போங்க. அப்படி அவங்க தூசிய உதர்னதுனாலதான் அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடிஞ்சது. 52வது வசனத்துல ஒரு முரண்பாடான முடிவு இருக்கு. என்ன அது? சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள்னு சொல்லப்படுது. தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க, ஊரை விட்டு துரத்தப்பட்டவங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஆமா, விரக்தியில தானே இருந்திருக்கணும். இது மனித பார்வைக்கு ஒரு முரண்பாடு தான். இங்கதான் உலகத்தோட மகிழ்ச்சிக்கும் திருவிவிலியம் காட்டும் மகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. உலக மகிழ்ச்சி சூழ்நிலையை சார்ந்தது. பணம் இருந்தா பதவி இருந்தா சந்தோஷம். ஆனா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது பிரச்சனைகள் இல்லாத நிலை கிடையாது. பிரச்சனைகளின் மத்தியிலும் தூய ஆவியானவர் நம்மோட இருக்காருங்கிற உறவிலிருந்து வருது. ரொம்ப அருமை. மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல, தூய ஆவியானவர் நம்மோடு இருப்பதே அங்கிறது நேர்கள் மனசுல ஆழமா பதிய வேண்டிய வாக்கியம். நிச்சயமா. சூழ்நிலை இருளா இருந்தாலும் உள்ள தூய ஆவியானவர் இருந்தா அந்த அமைதியை யாராலையும் பறிக்க முடியாது. அருமையான விளக்கம். நேர்களே, நாம இன்றைய வாசகம் வழியா கத்துக்கிட்ட 3 முக்கிய குறிப்புகளை சுருக்கமா நினைவுபடுத்த விரும்புறேன். சொல்லுங்க. முதலாவதா, நிராகரிப்புகளை கண்டு தளராதீங்க, அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாசல். 2வதா, இருளில் ஒளியா மாறுங்க, உங்க நேர்மையான செயல்களால பிரகாசிங்க. 3வதா, உங்களை நிராகரிப்போர் முன்னாடி அந்த மனக்கசப்ப தூசியா உதறிட்டு தூய ஆவியின் மகிழ்ச்சியோட முன்னேறுங்க.
இந்த மூணுமே எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான நெறிகள். சரி, நேர்கள் சுயமாக சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். கண்டிப்பா. நேர்களே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சில கதவுகள் அடைக்கப்பட்டதா நீங்க நினைக்கலாம். வேலை கிடைக்கலையோ, உறவு உறிஞ்சிருச்சோன்னு வேதனைப்படலாம். ஆனா அந்த அடைக்கப்பட்ட கதவுகள் ஒருவேளை ஆண்டவர் உங்களை புதியதொரு மாபெரும் திட்டத்திற்கு வழி நடத்துவதற்கான அடையாளமா இருக்குமோ? ஆமா, யூதர்கள் அடைத்த கதவுதான் பவுல உலகம் முழுக்க போக வச்சது. அதே போல உங்க நிராகரிப்பு உங்களுக்கான மாபெரும் அழைப்பின் தொடக்கமாக இருக்குமோ? இந்த கேள்வியோட இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு கதவை அடைச்சா ஒரு பெரிய மாளிகையோட கதவையே திறந்து வச்சிருப்பார். இந்த மாபெரும் திறப்பு, இந்த அனைவருக்குமான விடுதலை இன்றைய திருப்பாடல்கள் 98ஆம் அதிகாரத்தில் ஒரு வெற்றி பாடலாக எப்படி எதிரொலிக்கிறது என்று பாருங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்று பல்லவி கூறுகிறது. திருவிவிலியத்தின் தொடக்க நூல் தொடங்கி முழுமையாக படித்து பார்த்தால் ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இருப்பதை நாம் அறியலாம். ஆண்டவர் ஒரு குலத்திற்கு மட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பிற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவருடைய திட்டம் உலகளாவியது. இந்த வாசகம் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார், அவருடைய வல்லக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன அப்படின்னு ரொம்ப கம்பீரமா ஆரம்பிக்குது. இருங்க, இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. புதிய பாடல் பாடுங்கள்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன, புதுசா ஒரு டியூன் போட்டு உட்கார்ந்து பாடுறதா? கண்டிப்பா அப்படி கிடையாது. இல்ல, இதுக்கு முன்னாடி பாடின பழைய பாடல்கள்லாம் வேலைக்காகாதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மூல மொழியான எபிரேயத்துல புதிய பாடல் அப்படிங்கறத ஷீர் சதாஷ் அப்படின்னு சொல்வாங்க. ஷீர் சதாஷ். ஆமா, இது புதுசா கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு பாட்டு கிடையாது. இது ஆண்டவர் நம்ம வாழ்வில செய்த ஒரு புதிய மீட்பின் செயலுக்கு நாம கொடுக்கிற தன்னிச்சையான பதிலளிப்பு. ஓ, அப்ப அந்த விடுதலை உணர்வு தான் பாட்டா மாறுது. ஆமா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்தோ அல்லது ஒரு பெரிய போராட்டத்திலிருந்தோ ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது பழைய வார்த்தைகள் அந்த புது சந்தோஷத்தை முழுமையா வெளிப்படுத்த பத்தாது. ஆமா, வார்த்தைகள் பத்தாதுதான். உங்க ஆன்மாவில இருந்து ஒரு புது நன்றி பெருக்கு வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும். அதுதான் இந்த ஷீர் சதாஷ். ஆண்டவர் செஞ்ச அந்த புதுமையான மீட்பு செயலுக்கு உங்க இருதயத்திலிருந்து பிறக்கிற ஒரு புது வெளிப்பாடாது. வா, சரி, அதுக்கப்புறம் வர்ற அந்த வரிகள், அதாவது அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு போர் வீரனை பத்தி வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. வலக்கரம் புயம், இது எதை குறிக்குது? திருவிவிலியத்துல ஆண்டவரோட வலக்கரம் அப்படிங்கிறது சும்மா ஒரு உருவகம் கிடையாது. அது அவரோட நேரடியான வலிமையான தலையீட்டை குறிக்கிற ஒரு குறியீடு. ஓ, நேரடியான தலையீடு. ஆமா, இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமைகளா இருந்தப்போ ஆண்டவர் தன்னோட வலக்கரத்தினால அவங்கள மீட்டு கொண்டு வந்தாருன்னு வாசிக்கிறோம். ஆமா, அதாவது கடவுள் எங்கேயோ தூரத்துல மேகத்து மேல உட்கார்ந்துகிட்டு நம்ம கஷ்டத்தை வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது. ஆமா, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் நம்ம பிரச்சனைக்குள்ள, நம்ம போராட்டத்துக்குள்ள நேரடியாக இறங்கி வேலை செய்யறவர். அவர் தன் கைகளை அழுக்காக்கிக்கிட்டு நம்ம இருண்ட குகைக்குள்ள வந்து நம்மை தூக்கி வெளியில விடுறவர். அந்த வலிமையான கரந்தான் நமக்கு வெற்றியை தேடி தருது. இதை கேட்கும் போதே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. இப்போ இதை நம்ம நேர்களோட வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்போ பலவிதமான இருண்ட குகைகளுக்குள்ள சிக்கி இருக்கலாம். கண்டிப்பா. சிலருக்கு வருஷக்கணக்கா சரியாகாத தீராத நோய்கள் இருக்கலாம். சிலருக்கு தாங்க முடியாத கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். அல்லது உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையேங்கிற கடுமையான மன உளைச்சல்ல நீங்க தவிக்கலாம். இந்த வாசகம் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. உங்க இருட்டுக்குள்ள ஆண்டவரோட வலிமையான வலகரம் கண்டிப்பா இறங்கி வரும். அவர் உங்களை வேடிக்கை பார்க்கல, உங்களுக்காக களத்துல இறங்கி போராடுறாரு. நிச்சயமா அந்த நம்பிக்கையை தான் நம்ம தாங்கி பிடிக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். ஆண்டவர் உங்களை அந்த இருட்டிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர்றாரு இல்லையா, அது வெறும் உங்களுக்கு மட்டுமான ஒரு தனிப்பட்ட வெற்றி கிடையாது. அப்படியா? வேற எப்படி பார்க்கணும் அத? இது அடுத்த சில வசனங்கள் ரொம்ப ஆழமா விவரிக்குது. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஓஹோ, அப்போ குகையிலிருந்து ஒருத்தர் வெளியில வரும்போது அத உலகம் முழுக்க நின்னு வேடிக்கை பாக்குதுன்னு சொல்றீங்களா? கடவுள் எனக்காக செய்யற ஒரு தனிப்பட்ட விஷயம் எப்படி உலகத்துக்கான செய்தியா மாறுது? அதான் ஆண்டவரோட மாபெரும் திட்டம். கடவுள் தன்னோட மக்களை மீட்கும் போது அதை ரகசியமா செய்யறதில்ல,
பிற இனத்தார் கண் முன்னே அவர் அதை செய்யறாரு. சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. சரி, எதை பாக்குறாங்க? தம் நீதியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு வாசகம் சொல்லுது. இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல நீதி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? நீதி அப்படின்னா ஒரு கோர்ட், ஒரு நீதிபதி, அப்புறம் தப்பு செஞ்சா கிடைக்கிற தண்டனை. இதுதானே நமக்கு தெரிஞ்ச நீதி. சரியா சொன்னீங்க. ஆனா திருவில்லியம் காட்டுற கடவுளோட நீதி அப்படிங்கிறது தண்டிக்கிற கோர்ட் ரூம் நீதி கிடையாது. அது உடைந்ததை சரி செய்வது, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள மீட்பது. ஓ, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அதாவது ஒரு வண்டி பழுதாகி நிக்கும் போது மெக்கானிக் அதை எப்படி சரி பண்ணி மறுபடியும் ஓட வைக்கிறாரோ, அதுபோல உலகத்துல சீர்கெட்டு போன உடைஞ்சு போன விஷயங்களை மறுபடியும் சரியாக்குறது தான் ஆண்டவரோட நீதி. அதத்தான் அவர் உலக மக்கள் கண் முன்னாடி வெளிப்படுத்துறாரு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ கடவுளோட நீதிங்கிறது ஒரு கோர்ட் ரூம் சுத்தியல் கிடையாது. அது பழுதான ஒரு இதயத்தை, உடைந்த ஒரு வாழ்க்கையை சரி பண்ற மெக்கானிக் வேலை மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்டா அதுதான். இது உண்மையிலேயே ஒரு பெரிய திறவுகோள். தண்டனைக்கு பயந்து கடவுள்கிட்ட போறதை விட என்ன சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில போறது எவ்வளவு அழகு. அதேதான். அது மட்டும் இல்லாம அவர் தன்னோட பேரன்பையும் உறுதிமொழியையும் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு வாசகம் சொல்லுது. எபிரேய மொழியில இந்த பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹெசெட் அப்படின்னு பேரு. ஹெசெட்? ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. இங்க நான் ஒரு கேள்வியை கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கடவுள் தன்னோட பேரன்பை, அதாவது அந்த ஹெசெட்டை மறக்கல அப்படின்னு சொல்றீங்க. இதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஆனா இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள்ல ஒருத்தர் கடந்த 2 வருஷமா வேலை இல்லாம கஷ்டப்படுறாருன்னு வச்சுப்போம். பல இடத்துல அவமானம், குடும்பத்துல வறுமை. அவர் மனசுல கடவுள் என்ன மறக்கலன்னு சொல்றீங்க, ஆனா என் சூழ்நிலையை பார்த்தா அவர் என்ன கைவிட்ட மாதிரி தானே தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? அந்த இருட்டுக்குள்ள இந்த ஹெசெட் எப்படி பயன்படும்? வெறும் வார்த்தையா இருந்தா பத்தாதே. நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது. அந்த வலியோட ஆழம் எனக்கு புரியுது. ஆனா இந்த ஹெசெட் அப்படிங்கிற அன்பை நாம சாதாரண மனித உணர்ச்சிகளோட ஒப்பிடக்கூடாது. மனிதர்களோட அன்பு சூழ்நிலையை பொறுத்து மாறும். ஆனா ஹெசெட் என்பது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் அமைந்த அன்பு. உடன்படிக்கையின் அடிப்படையிலனா எப்படி? அதாவது இது சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது மட்டும் இருக்கிற அன்பு கிடையாது. இது ஒரு நங்கூரம் மாதிரி. கடல்ல பெரிய புயல் அடிக்கும் போது நங்கூரம் புயலை நிப்பாட்டாது. ஆனா கப்பலை மூழ்க விடாம, அடிச்சுக்கிட்டு போக விடாம உறுதியா பிடிச்சுக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா பிடிச்சுக்கும். அது போலதான் உங்களுக்கு வேலை கிடைக்காத அந்த 2 வருஷத்துல உங்களை முழுமையா செதஞ்சு போக விடாம, உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை தக்க வச்சு உங்களை தாங்கி பிடிச்சதே அந்த ஹெசெட் தான். வாவ், இது ரொம்ப ஆழமான விளக்கம். இஸ்ரேல் மக்கள் பலமுறை ஆண்டவரை விட்டு விலகி போய் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களும் கடவுள் தங்களை கைவிட்டதா தான் நினைச்சாங்க. ஆனா அவர் தன் அன்பை நினைவு கூர்ந்து அவங்கள தேடி வந்தார். அவர் பொறுமையா வேலை செய்யறார், ஆனா நிச்சயமா செய்வார். ரொம்ப தெளிவான விளக்கம். புயலை நிப்பாட்டலைனாலும் கப்பலை மூழ்க விடாம பிடிச்சிக்கிற நங்கூரம் இது. உண்மையிலே பெரிய ஆறுதல். அப்போ கடவுளோட இந்த மீட்பு, இந்த பேரன்பு, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தானா? இல்ல இந்த வாசகம் அதுக்கு என்ன பதில் சொல்லுது? அதான் இந்த திருப்பாடலோட அடுத்த அழகு. உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லைகளையும் கடவுள் உடைக்கிறாரு. 3வது வசனத்தோட பிற்பகுதி ரொம்ப பிரமாணமா சொல்லுது, மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆஹா, மாந்தர் அனைவரும்? ஆமா, இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை இப்போ முழு உலகத்துக்குமானதா விரிவடையுது. இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிற விஷயம் கிடையாது. கடவுளோட மீட்பு எல்லா மனிதர்களுக்குமானது. அதனாலதான் இதுக்கு மக்கள் கொடுக்க வேண்டிய பதிலளிப்பை பத்தி 4வது வசனம் இப்படி சொல்லுது, உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஆர்ப்பரித்து பாடுங்கள் அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? இப்போ ஒரு பெரிய உலக கோப்பை கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். கடைசி ஓவர், ஒரு பால்ல 6 ரன் அடிச்சா நம்ம அணி ஜெயிக்கும்னு ஒரு பதற்றமான சூழ்நிலை. அந்த கடைசி பால்ல நம்ம ஆள் ஒரு பெரிய சிக்ஸர் அடிச்சு கப்பு ஜெயிச்சிடறாங்க. அந்த நிமிஷம் உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க. ஆமா, தெருவில் இறங்கி சத்தம் போட்டு கொடிகளை அசைச்சு பட்டாசு வெடிச்சு ஆர்ப்பரிப்பாங்க இல்லையா? ஒரு சாதாரண விளையாட்டுக்கே, அதுவும் கொஞ்ச நாள்ல மறந்து போற ஒரு விஷயத்துக்கே நம்ம ஆட்கள் இவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை பண்ணும்போது, நம்ம ஆன்மாவை அழிவுல இருந்து காப்பாத்தின அந்த மாபெரும் ஆன்மீக விடுதலையை நினைச்சு நாம எவ்வளவு பெருசா ஆர்ப்பரிக்கணும். கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த கிரிக்கெட் உதாரணம் ரொம்பவும் பொருத்தமானது. அந்த உலகக்கோப்பை வெற்றி கொடுக்கிற சந்தோஷம் ஒரு வாரம் இருக்கும், அதிகபட்சம் ஒரு மாசம் இருக்கும்.
ஆனா ஆண்டவர் தர்ற விடுதலை நிரந்தரமானது. அது என்றைக்குமான வெற்றி. அது உண்மைதான். ஆனா இங்க இன்னொரு முக்கியமான சிந்தனையும் இருக்கு. இன்னைக்கு நாம வாழ்ற காலகட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை சுத்தி எப்பவும் அளவுக்கு அதிகமான தகவல்கள், கெட்ட செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. காலையில எழுந்தோட போன் எடுத்தா 100 நெகட்டிவ் செய்திகள். ஆமா, போர், நோய், அப்புறம் பொருளாதார வீழ்ச்சின்னு சுத்தி சுத்தி கவலைகள் தான். எப்படி மனம் முழுக்க பாரமா இருக்கிறப்போ எப்படி ஆர்ப்பரித்து பாடுவது? கஷ்டத்துல உட்கார்ந்துகிட்டு எப்படி சந்தோஷமா கத்துறது? இது சாத்தியமா? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான். உள்ளுக்குள்ள அழுகை இருக்கும்போது எப்படி வெளியில ஆர்ப்பரிக்க முடியும்? இது கொஞ்சம் செயற்கையா தெரியலையா? இங்கதான் நாம மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் அப்படிங்கிறது வெளியில நடக்கிற சூழ்நிலையில வச்சு வர்ற வெறும் உணர்வு. சூழ்நிலை வச்சு வர்றதா? ஆமா, எல்லாம் நல்லா நடந்தா சிரிப்போம், தப்பா நடந்தா அழுவோம். ஆனா திருவிவிலியம் சொல்லும், மகிழ்ச்சி என்பது ஆண்டவர் நமக்கு அருளிய விடுதலைய உணர்ந்து நாம எடுக்கிற ஒரு முடிவு. ஓ, அது ஒரு முடிவு. ஆமா, நம்மளோட மீட்பு, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு வாங்கி தந்த முழுமையான விடுதலை, அது பாவம், மரணம், இருள் எல்லாத்துல இருந்தும் நம்மை காப்பாத்திருக்கு. இந்த உலகத்துல நமக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனா நம்மோட இறுதி வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு. வாவ், இறுதி வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு. அந்த விடுதலையோட ஆழத்தை நாம எப்ப முழுமையா உணர்கிறோமோ அப்போ சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்மால உள்ளத்துல இருந்து மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்த முடியும். இது சூழ்நிலைய பார்த்து வர்ற உணர்வு கிடையாது, நாம செஞ்ச முடிவை பார்த்து வர்ற உறுதி. ரொம்ப ஆழமான உண்மை இது. அதனாலதான் பாஸ்கா காலத்துல இந்த வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம் போல. உயிர்ப்பின் மகிழ்ச்சி நம்ம உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். கண்டிப்பா. நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம நம்ம மீட்பரை பார்த்து ஆர்ப்பரிக்கணும். கடவுள் அருளிய விடுதலை அப்படிங்கிறது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு உயிரோட்டமான அனுபவம். ஆமா, அந்த விடுதலைய எல்லாரும் காணும்படி அவர் செய்றார். நீங்க உங்க இருட்டுல இருந்து வெளியே வரும்போது உங்களை பார்த்து உலகமும் அந்த விடுதலையை கொண்டாடும். ரொம்ப ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவும் தேவையான விளக்கங்களை இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஆமா, நீதி என்றால் உடைந்ததை சரி செய்வது, ஹெசட் என்றால் புயலில் தாங்கும் நங்கூரம், புதிய பாடல் என்பது விடுதலையின் தன்னிச்சையான வெளிப்பாடு. வாவ், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த எந்த விடுதலைக்காக இன்னைக்கு நீங்க ஒரு புதிய பாடலை பாட போறீங்க? அருமையான கேள்வி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது ஒரு சின்ன நோயிலிருந்து கிடைத்த குணமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கடன் பிரச்சனையிலிருந்து கிடைத்த விடுதலையாக இருக்கலாம், உங்களை வாட்டிக்கிட்டு இருந்த ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து நீங்க மீண்டும் வந்திருக்கலாம், அல்லது வேலை இல்லாம தவிச்சப்போ கடவுள் உங்களை மூழ்க விடாம பிடிச்சுக்கிட்ட அந்த தருணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த விடுதலையை முழுசா உணர்ந்து இன்னைக்கு உங்க உள்ளத்திலிருந்து ஒரு புதிய பாடல் எழும்பட்டும். இயேசுவின் முகத்தில் வெளிப்பட்ட அந்த எல்லையற்ற அன்பு அவர் தந்தையிடம் சென்ற பின் தூய ஆவியின் வல்லமையால் விரிவடைந்து பவுல் மற்றும் பர்னபா வழியாக அந்தியோக்கியாவில் இருந்த பிற இனத்தாரை அடைந்து காலங்கள் பல கடந்து இன்று உங்கள் வீட்டின் வரவேற்பறை வரைக்கும், உங்கள் செல்போனி வரைக்கும் உங்களை வந்தடைந்திருக்கிறது. இது ஒரு வியத்தக செயல் அல்லவா? உண்மையிலே இதை நினைக்கும் போது சிலிர்ப்பாக இருக்கிறது. பிலிப்பு ஒரு சிறிய அறையில் நின்று தந்தையை காட்டும் என்று கேட்டார். அதுக்கு இயேசு தன் முகத்தை காட்டினார். அந்த முகத்திலிருந்து புறப்பட்ட ஒளி தூய ஆவியின் வல்லமையால் இன்று உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை தேடி எங்கும் அலைய தேவையில்லை. கண்டிப்பா தேவையில்லை. இயேசுவின் வாழ்வை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய நற்செய்தியை நாம் பின்பற்றும் போதே நாம் அந்த பெரிய செயல்களை செய்கிறவர்களாக மாறுகிறோம். நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில், உங்கள் பணியிடத்திலோ, உங்கள் சமுதாயத்திலோ அல்லது உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே கூட நல்லதொரு காரியத்தை செய்ய போய் நிராகரிக்கப்படலாம், தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆமா, அது நடக்கும். அப்போ நீங்க என்ன செய்வீர்கள்? சோர்வடைந்து மனக்கசப்பில் மூழ்கி போவீர்களா, அல்லது அந்த அவமானத்தின், நிராகரிப்பின் தூசியை உதறிவிட்டு முன்னேறி செல்வீர்களா? இறுதியாக உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று உங்கள் வாழ்வில் எந்த நிராகரிப்பின் தூசியை நீங்கள் உதறி தள்ள வேண்டும்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது.
பல ஆண்டுகளாக உங்கள் மனதிற்குள் உங்களை முடக்கி போட்டிருக்கும் எந்த பழைய கசப்புணர்வை நீங்கள் இன்று அப்படியே விட்டுவிட்டு நகர வேண்டும். அதை இன்று உதறிவிட்டு இயேசுவின் முகத்தை உங்கள் உள்ளத்தில் தியானித்தபடி அவர் நமக்கு வாக்களித்த அந்த பெரிய செயல்களை செய்ய தூய ஆவி அருளும் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு எப்படி உங்கள் பயணத்தை தொடரப் போகிறீர்கள் என்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இப்போ நாம ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு அளித்த விடுதலையை நினைத்து எங்கள் உள்ளங்கள் இன்று புதிய பாடலை பாடுகின்றன. ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உமது ஹெசட் என்னும் மாறாத பேரன்பு ஆழமாக வேரூன்றட்டும். அவர்கள் வாழ்வில் நீர் செய்த வியத்தக செயல்களை எண்ணி அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ நீர் கிருபை செய்ய வேண்டும். எந்த இருளான சூழ்நிலையிலும் உமது வலக்கரம் அவர்களை தாங்கி பிடிக்கட்டும். இன்னைக்கு நாங்க தியானித்த நற்செய்தி நேயர்களின் உள்ளங்களில் ஆழமாக பதியட்டும். நிராகரிப்புகளை தாண்டி வரவும், ஒளியாக பிரகாசிக்கவும், மகிழ்ச்சியோடு வாழவும் அருள் தாரும். இன்று நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆழமான பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் மூலம் மற்றவர்கள் உம்மை காணவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமென். நேயர்களே, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும்
காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.